சார், குட் ஈவினிங் சார். இந்த 90 நாள் பயிற்சி ஆரம்பிக்கும்போது, இவ்வளோ நாள் நம்ம கன்டினியூவா பண்ணிருவோமா என்ன? அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஒரு 10 நாள் செஞ்ச பிறகே ரொம்ப அடுத்தடுத்து தானாவே முழிப்பு வந்தது. தானாவே நல்லா உக்காந்தது. உங்க கூட சேர்ந்து பண்ணும்போது, உங்களோட கமெண்ட்ட கேட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதனால என்ன எனக்கு ஏற்படும்னா, கரெக்ட்டா டெய்லி முழிப்பு வந்துச்சு 4:30 மணிக்கு. அதனால டைம் டியூரேஷன் எனக்கு வந்து கிச்சன் ஒர்க் பண்ண, ஆஃபீஸ் ஒர்க் பண்ண நிறைய லாட் ஆஃப் டைம் கிடச்சிச்சு. அதனால பொறுமையா, நிதானமா, நேர்த்தியா எல்லா செயலையும் செய்ய முடிஞ்சுச்சு. அது எந்த செயலா இருந்தாலும் நேர்த்தியா செய்ய முடிஞ்சுச்சு. 2வது, அந்த ஊரே அமைதியா இருக்கும்போது, அந்த தியானமோ, மூச்சு பயிற்சியோ செய்யும்போது இன்னும் அமைதியாச்சு மனசு. அப்படியே ரொம்ப காமா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ வந்து பதட்டமோ, கோவமோ ஏற்படவே இல்ல. யாராவது ப்ரெஷர் கோவப்படுத்தினா கூட ஒரு சகிப்புத்தன்மையோட, சரி விடு, அவங்க இது அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஏத்துக்கிச்சு. நான் திரும்ப கோவப்பட்டு பேசுறதோ, வைக்கிறதோ, கோவிச்சுக்கிறதோ அந்த மாரி இல்லாம ஒண்ணாச்சு. அது அது வந்து ரொம்ப நல்லா நைட்டு வரைக்குமே நல்லா அமைதியா என்ன செய்யலாம் அடுத்தது அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனநிலையும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார் இந்த 90 நாள் பயிற்சியும். எனக்கு கிடைச்சது வந்து முக்கியமா ஒரு அமைதி, பதட்டமின்மை, நல்ல தூக்கம் கிடைச்சிச்சு. எல்லா செயலையும் நேர்த்தியா செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு முதல்ல. சுத்தமா வச்சுக்கணும், கிளீனா இருக்கணும். அதேமாரி அந்த விளக்கு பொருத்துறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு மாரி இருட்டா இருக்கும். சாமி ரூம்ல மட்டும் அந்த விளக்கு எரியறது வீடே ஒரு மாதிரி நல்லா கலையா இருந்துச்சு. இன்ன வரைக்குமே நான் அதை இப்பயுமே மெயின்டெயின் பண்ணிடுவேன். இந்த 3 நாளும் கரெக்ட்டா உட்காருது. அந்த 5:12 அந்த 5:15க்கு கைகளை வச்சு அந்த மூச்சு பயிற்சி முடிச்ச பிறகு அந்த சக்கர தியானம் கரெக்டா நீங்க என்ன வாசகம் சொல்லி அதோட நிறம், அமைப்பு, அந்த சக்கராவோட பேர் சொல்வீங்களோ கரெக்டா கனெக்ட் ஆகுது. மனசு எங்கேயுமே இந்த 3 நாளும் வெளியில எங்கேயுமே போகல. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். வணக்கம் சார். இந்த 90 டேஸ் யோகா இந்த கிளாஸஸ் போகும்போது எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரீத்திங் லெவலில் நல்ல ஒரு சேஞ்சஸ். எனக்கு இன்ஹேல் பண்ணுற அளவு அந்த எக்ஸேலுடைய டைம் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த 90 டேஸ் மூலமாக எனக்கு வந்து நல்ல ஒரு லாங்காக எடுக்கிற அந்த கேப்போட மெயின்டெனன்ஸ் நல்லா தெரியறது. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பார்த்தோம்னா நல்லாவே தெரியறது. செகண்ட் ஒன் ஆட்டிடியூடு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியறது. எனர்ஜி லெவல் வந்து நல்லா இருக்கு. முதல்ல ஒரு மேடம் சொன்ன மாதிரி மார்னிங்ல இருந்து அந்த நைட்டு 10 o'clock வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு படுக்கணும், டயர்டா இருக்கு, அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆக்டிவா இருக்கு. ஒரிஸ், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நம்மளை மீறி சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டே இருப்பேன் நான் முதல்ல. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீ மைண்டோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்லெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு எல்லாமே நல்லா ஒரு ஆக்டிவாக தான் இருக்குது. மார்னிங் எழுந்திருக்கிறது ஆஸ் யூஷுவல் 4:30 அப்படின்றது எப்பவுமே எந்திருக்கிற டைம்ன்றதால அதில் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. பட் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூலமாக அது வந்து இன்னொன்று என்னன்னா என்ன சொல்கிறது, ஃப்ரீனஸ். ஒரு மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறதுலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது எப்பவுமே நான் மெடிடேஷன் வீட்டில் டெய்லி பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேலே ஒரு இடத்துல நேரம் உட்கார முடியாது. மைண்டை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 90 டேஸ் மூலமாக எனக்கு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு இடத்துல என்னால் கண்ண முடியுண்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோ ஏதோ ஒன்று போட்டுட்டு கேட்கும்போது மினிமம் 20 to 25 மினிட்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மனசை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இப்போ இந்த 90 டேஸ் கிளாஸ் மூலமாக எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டோட்டலி வெரி பெனிஃபிட்ஸ். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். அனைவருக்கும் வணக்கம். 90 நாள் யோக பயிற்சியின் மூலம் எனக்கு கிடைத்த நன்மைகள். முதல்ல காலையில் மார்னிங் எந்திரிக்கிறது, அது எனக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த 90 நாள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போலேருந்து வரைக்கும் டானு 4:30க்கெல்லாம் எந்திரிச்சிடுறேன். முழிப்பு தட்டுது. அது என்னமோ அலாரம் மண்டையில் அடிக்கிற மாதிரி டானு 4:30க்கு முழிப்பு தட்டுது. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆகிடுச்சு. அந்த காலையில் எந்திரிக்கிறது வந்து ஒரு முன்னாடிலாம் பகலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ அந்த ரெஸ்டஸே கிடையாது. காலைல எந்திரிக்கணுமா, நைட்டு படுக்கிற வரைக்கும் ஃபுல் எனர்ஜியாக இருக்குது. நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கோம். மளிகை கடை, பாப்பாவை பார்த்துக்க, வீட்டில் வேலை, எவ்வளோ வேலை ரொட்டீட்டடாக வேலை இருந்தாலும் ஒரு டல்னஸ்ஸே இல்லாமல் நல்லா எனர்ஜியாக என்னால் இருக்க முடியுது. அந்த
மூச்சு பயிற்சி செய்ய செய்ய எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு. ஆனால் இந்த 90 நாள் கிளாஸ் ஆரம்பிக்கிற ஒரு 15 நாள் 20 நாள்லயே எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. வீடு க்ளீன் பண்ணும் போதெல்லாம் அந்த வீசிங் எனக்கு வரவே இல்லை. நானும் மாத்திரைலாம் எடுத்துக்கல, வீசிங் வரவே இல்லை. அது எனக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. நிறைய பெனிஃபிட்டு. எனக்கு கோவம் பயங்கரமாக வரும். ஆனால் மன ரீதியாக எனக்கு இப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி மூச்சு பயிற்சி செய்ய அந்த மன நிம்மதி, நம்ம அந்த சிந்தனைகள் படிக்க படிக்க கோபம் எனக்கு நல்லா குறைஞ்சிருச்சு. என்னால் என்னை சுற்றி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, நீ இதுக்கெல்லாம் இப்படி ரியாக்ஷன் பண்ணவே மாட்டியே, இப்படி பேச மாட்டியே, என்ன இப்படி மாறிட்ட அப்படின்னாலும் இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டே ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ உனக்கு கோவம் வருமே, இப்படி இந்த விஷயத்துக்கு உனக்கு கோவம் வராமல் அமைதியாக இருக்கியே அப்படின்ன அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. கோவம் மெயினாக குறைஞ்சிச்சு. கோவம் குறைஞ்சிச்சு, தூக்கம் குறைஞ்சிச்சு, எனர்ஜி அதிகமாகிடுச்சு. அந்த தேவையில்லாத சிந்தனைகள் வரலை. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, இது இப்படி அது இப்படிலாம் சிந்தனை இல்லை. நம்ம நல்லா இருக்கோம், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், அந்த ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்கு இருந்துச்சு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் அந்த 90 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 90 நாள் கிளாஸில் எப்படி இருந்தோன்னு நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு சார். 90 டேஸ் கிளாஸு என் லைஃபே மாற்றி விட்டுச்சு. ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ சார்.